நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. அப்படி நகை அலங்காரம் செய்து வர்றாரு பாருங்க. எப்படி எப்படி சீதா லட்சுமி டோலா கிட்டவள் ராதா ருக்குமணி வளையல் இட்டவள் ராதா ருக்குமணி வளையல் எப்பெருமாள் ராதா ருக்குமணி வளையல் இட்டவள் ராதா ருக்குமணி வளையல் இட்டவள் பகப்பு மாலை தானே சூடினார் அவன் தம்மாங்கே ராகம் போட்டு பாடினார் தம்மாங்கே ராகம் போட்டு பாடினார் தங்கரேக்கு சவுக்கடியா ரவுக்க போட்டு சாந்தமையால் பொறுவத்தானை தீட்டினார் தட்ட கொலுசு காப்புகளை பூட்டினார் தட்ட கொலுசு காப்புகளை பூட்டினார் நல்ல ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டாச்சு. சரி ஆமா நல்ல காலுக்கு கொலுசு மாட்டியாச்சு. சரி இனிமே மஞ்சள் பூசணும். கிருஷ்ணன் வர்றாரு எப்படி பெண் வேஷம் எடுத்து வர்றாரு பாருங்க. எப்படி மாறுகிறார் மஞ்சள் அரித்து மகம் இன்னைக்கு மாறி குழந்த தலைகள் சூடி மாறி குழந்த தலைகள் சூடி மண்ணா பின்னா பார்த்து நடக்கிறார் அவர் முத்தானையே எடுத்த முகத்தை மறக்கிறார் முத்தானையே எடுத்த முகத்தை மறக்கிறார். மஞ்சள் பூசி தலையில மறிக்கொழுந்து தலையெழுத்து மறிக்கொழுந்து அந்த காலத்துல தாய்மார்கள் வைப்பது மறிக்கொழுந்து வைப்பாங்க. ஆமா மறிக்கொழுந்து வைப்பார்கள். ஆமா அது இல்ல கேண்டி கிடைக்கலையாமா இப்ப யாருமா மறிக்கொழுந்து வைக்காங்க. இப்ப வச்சா மல்லிகை பூ. ஆமா இல்ல முல்லைப்பூ இல்ல பிச்சிப்பூ. ஆமா பிச்சிப்பூ கூட இப்ப யாரும் விரும்ப மணக்கிற பூ கூட யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த மல்லிகை பூ தான் இப்ப நிறைய பேர் வைக்காங்க. ஆமா நம்ம 4 கண்ணி வச்சாலும் பிச்சி பூ வச்சா போதும் போ. சரி அதான் அது அப்படி இல்ல. ஆமா 4 பேருக்கு ஆர்டர் போட்டிருக்கீங்களோ சரியா போச்சு. வேற பூ தராத ஊர்ல அப்படி வச்சு உள்ள பிடிச்சிட்டு போயிருவோம். பூவோட சேர்த்து கொஞ்சம் முடியும் ஆர்டர் போடுங்க. கண்ணனாகி நாராயண மூர்த்தியானவர் நகை அலங்காரம் செய்து கொண்டே அவர் எப்படி வர்றாரு பாருங்க. எப்படி அம்மா வருகிறார். பெண்ணாக சென்றால் மட்டும் வல்லறக்க நம்மை கண்டு மயக்க மாட்டான். சரி நம்ம 2 சத்தம் கொடுத்து அழுது கொண்டு போனாதான் பெண்ணு அழுகுது நம்மளை தேடி வருவான். அழுதுகிட்டு போனாதான் ஏன் அழுகிறேன்னு யார நினைச்சு அழுறது. ஓரமா சேர்ல உட்கார்ந்து அழு. நமக்கு அத்தை ஒரு ஆள் இருக்காங்க. சரி போக்கத்தவ அத்தை தானே. அவதான பைத்தியாரி அத்தை நினைச்சுதானே அழ முடியும். மரியாதை இல்லாம சொல்லாதங்கம்மா. சரி போக்கு போவலத்தாலும் அந்த அத்தை தானே அவங்க தானே. அவங்களே நினைச்சு அழுதுற வயசாகி போச்சு. அவங்களே நினைச்சு அழுதுருவோம். இருந்து எதுக்கு என்று நாராயணமூர்த்தி அத்தையை நினைத்து எப்படி அழுது கொண்டு வர்றாரு பாருங்க. ஆற்றில வள்ளை வெட்டி அடிவாளை நாரோரித்தே அன்புள்ளா தாலியது அருபாவி அத்தையரே என்ன அழைத்து வந்து கண்டலாமா. அத்தைய நினைச்சு எழுதிக்கிட்டு வர்றாரு. குளத்தில வாழை வெட்டி கொலை வாழை நாரோரித்தே குணமெல்லாம் தாலியது கொடுபாவி அத்தையரே கொண்டு வந்து கட்டலாமா. கிருஷ்ண பரமாத்மா அத்தையை நினைச்சு அழுது கொண்டு வர்றார். என்ன அத்தைக்கு அழுதாதான் பட்டு சேலை கிடைக்கும். ஆமா அத்தைக்கு அழுதாதான் புது சேலை கிடைக்கும். நல்ல காஞ்சிபுரம் பட்டு கிடைக்கும். காஞ்சிபுரம் பட்டு. ஆமா இங்க இருந்து வல்லாரைக்கு வந்துட மாட்டானா. இல்ல அங்க இருந்து வந்துட மாட்டானா. அங்க இருந்து வல்லாரைக்கு வந்துட மாட்டானா. இல்ல கிழக்கே இருந்து வந்துட மாட்டானா. சரி என்று சுற்றிலும் பார்த்து அழுது கொண்டு வர்றாரு பெருமாள். சரி இந்த வனத்தை விட்டு மறு வனத்துல நிக்கிறான் வல்லாரக்கே. சரி கிருஷ்ண பரமாத்மா அழக்கூடிய அழுகுரல் ஓசையானது வல்லரக்கனுடைய காதல பெண்ணுடைய குரல் போலவே கேட்குதான். ஆமா ஒரு பெண் அழுவது போலவே கேட்குதான். வனத்தில் ஒரு பெண் ஒருத்தி அழுது கொண்டு செல்லுகின்றாளே. அவ காட்டு வழி போறவள் கொண்டு போகிறானோ அண்ணனோடு சண்டை போடு மாதா வீடு போறவள் மாதாவோடு சண்டை போடு
சுமந்த வெள்ளோ பரவசையினால் அழுகிறாளோ எப்படியோ தெரியலையே. வல்லரக்கு எப்படி ஓடி வர்றா பாருங்க. இந்த வனத்துல ஒரு பெண்ணொருத்தி எழுது கொண்டு செல்லுகின்றாளே. சரி, அவ காட்டு வழி போற பெண்ணோ நகையை கள்ளன் கொண்டு போய்கிட்டானோ. ஆமாமா. இல்லை மன்னனோடு சண்டை போட்டு பிறந்த மாதா வீடு போற பெண்ணோ. சரி, இல்ல மாதாவோடு சண்டை போட்டு மன்னனிடத்திலே போற பெண்ணா. போற பெண்ணோ யாருன்னு தெரியலையே. தெரியவில்லையே. அடி பெண்ணே, என்னையா? அடி இக்கரையில இருந்து அக்கறைக்கு போற பெண்ணே நில்லு. நெல்லு சொல்ல போறேன் நெல்லு 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 நில்லுன்னா பார்த்தார் பெருமாள். சரி, இந்த வனத்துல நம்மை பார்த்து பெண்ணை என்று சொல்லி ஓடி வர வேண்டும். ஆனால் வல்லரக்கன் ஒருவனாகத்தான் இருக்கும். ஒருவன் கண்ணுக்கு தான் நம்ம பெண் போலவே தெரியும். மற்ற எல்லாருக்கும் நம்ம கிருஷ்ண பரமாத்மாங்கிறது தெரியும். சரி, இவன் தான் வல்லரக்கனா இருப்பானோ. ஆமா, அவன் தான் இவன், இவன் தான் அவன். அடே நீ யாரப்பா என்னை பார்த்து பெண்ணை என்று குரல் கொடுத்து கொண்டு வருகிறாயே, நீ யார் என்று பெருமாள் கேட்கிறார். வல்லரக்க சொல்றாடி பெண்ணே. பெண்ணே, அடி ஆரணங்கே ஆகிழகே மைவிழி மாதே. ஆமம்மா, ஒரு பெண்ணு தன்னன் தனியாக அழுது கொண்டு போகக்கூடிய விஷயத்தை என்கிட்ட சொல்லம்மா. ஆமம்மா. நீ யாரப்பா? யாரப்பா அடி பெண்ணே, என்ன? அவன் 56 தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய ஓர் குடைக்குள் நீதி நெறிமுறை தவறாமல் அடக்கி ஆண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த வல்லரக்கன் என்பது நான் தான் பெண்ணே. சரி, ஓ நீதான் வல்லரக்கனா? அவன் நீதானா வல்லரக்கு? நீ பெண்ணு மாதிரி நடிச்சோன்னா கண்டிப்பா வரத்தை கொடுத்தே தீர்வான். கண்டிப்பா கொடுத்துருவான். யார் நினைக்கிறா? யார் நினைக்கா? கிருஷ்ணன் நினைக்கிறாரு. சரி, என் வல்லரக்கன் ஒரு பெண்ணை ஏழது கொண்டு வரும் நிகழ்கிறியே. எதற்காகம்மா? நான் மன்னரோடு சண்டை போட்டு அதான் வீடு போறேயா. மாதாவோடு சண்டை போட்டு நான் மன்னன் வீடு போறேயா. கணவரோடு சண்டை போட்டு போறேயா. வல்லரக்கா, என்னையா? எங்க குடும்பத்துல ஒரு சின்ன சண்டை. சரி, அத்தை கூட ஒரு சின்ன சண்டை. யார் வீட்டுல சண்டை வந்தாலும் உங்க வீட்டுல சண்டை வரலாமா? சரி, எங்க அத்தை சொல்லி கொடுத்து என்னை என்னுடைய வீட்டுக்காரன் அதன் அடித்து துரத்தி விட்டார் வல்லரக்கா. ஓஹோ, இப்படி ஒரு பெண்ணை அடிச்சா? அட சண்டாள பாவியன் கையில கரையா பிடிக்க. சரி, அடிச்சேங்கானது குறைச்சிக்கிட்டே வல்லரக்கா, ஏனையா? அதாவது வீரமா? அது எங்க குடும்பத்துல ஒரு சின்ன சண்டை. உனக்கும் உங்க அத்தைக்குமா சண்டை? பேசாம வீட்டுக்கு வீட்டு இந்த கிளடுவலாலதான் பிரச்சனையே. சரி, பேசாம இதெல்லாம் விஷம் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோமான்னு பாக்கேன். அவன் அப்படியே செஞ்சிருவான். வெளிநாட்டுக்கு அனுப்புறோம்னா 5 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் ஆகி திரும்பி வந்துருவாங்க. ஓ, 5 வருஷம் ரிட்டர்ன் ஆகி வந்துருமா? நல்ல சாக்கில மூட்டையா கட்டி. சரி, தாமிரபரணி ஆத்துல தண்ணி நிறைய போகுது, அங்க கொண்டு போட்டுருங்க. சரி, ஒய்த்திரியமே இல்ல, அது தண்ணியோட தண்ணி அள்ளிட்டு போயிடும். போட்டோம். அம்மா, என்னையா? அதுதான் போடலன்னு வை. குற்றாலத்தை உங்க அத்தைய கூட்டு போ. சரி, எத்த குற்றாலத்துக்கு வாங்க குளிக்க போன்னு சொல்லி கூட்டு போ. உங்க அத்தை குற்றாலத்துல குளிக்கணும்னே சந்தோஷமா வருவாங்க. சரி, குளிச்சுக்கு நிக்கும் போது உங்க அத்தைய அந்த பொங்குமா கடலை பார்க்க சொல்லு. முன்ன விட்டுக்க அத்தைய, நீ அருவியில பின்னால நின்னுக்க. சரி, எத்த பொங்குமா கடலை பாருங்கன்னு சொல்லு. ஆமா, உங்க அத்தை பொங்குமா கடல்ல என்னடா அப்படி தண்ணி கிடக்குன்னு அதிசயமா பாப்பாங்க. சரி, அதுல மீன் எல்லாம் போ பத்தி அதிசயமா பாப்பாங்க. ஆமாமா. உடனே ஒற்ற மிதி. சரி, அத்தையோட மிதி மிதிக்கும் போது அத்தனை மருமா சேலையை பிடிச்சு விடுவாங்க. நீ சொன்ன மாதிரிதான் நான் எங்க அத்தைய தள்ளுனேன். சரி, விழுந்தது பைப்பிய மனுஷன் என் சேலையும் பிடிச்சுக்கிட்டு என்ன உள்ள இழுத்து போட்டு 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க. ஆமா, அதனால எனக்கு பயமா இருக்குப்பா வல்லரக்கா. சரி, சரி, ஓ சித்தி 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 நவளும் வல்லரக்கா. என்னையா? நான் ஒரு பெண்ணு ஒரு நாட்டுக்கு வர வேண்டுமானால், சரி, நாங்க பெண்கள் 1 2 பேர் கிடையாது வல்லரக்கா. நாங்க 7 8 பேர், அதாவது 8 பேர் இப்போ தற்போதைக்கு பக்கத்துல இருக்கிறோம். நாங்க பெண்கள் எத்தனை பேர் இருக்கோம்? 8 பேர் அம்மா. 8 பேர் இருக்கிறோம் வல்லரக்கா. எங்க அக்கா எங்க எல்லாம் இருக்கிறாங்க தெரியுமா? அந்த காசி என்ற ரகரதிலே காசி விசுவநாதருக்கு மனமடித்து கொடுத்தேருக்கோ. காசி விசலாட்சி எங்களக்கா அந்த காசி என்ற நகரதிலே கம்பரநாதருக்கு மனமடித்து கொடுத்தேருக்கோ. காமாட்சி எங்களக்கா மதுரை என்ற நகரதிலே சொக்கனுக்கு மனமொழித்தோ. மீனாட்சி எங்களக்கா சங்கர கோவில் நகரதிலே சங்கரனை நாருக்கு மனமுடித்து கொடுத்தேருக்கோ.
காசியில காசி விசாலாட்சி எங்க அக்கா. காசி இருக்க வடக்க காசி. ஏ காஷ்மணி. ஓ காசி ஊசிமணி. நான் சொல்றது காசியில காசி விசாலாட்சி எங்க அக்கா. சரி. காஞ்சிபுரத்துல ஏகாம்பர நாதருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். காமாட்சி இங்க இருக்கிறது எங்க அக்கா. காமாட்சி எங்கள் அக்கா. காஞ்சிபுரம் போனீங்கன்னா அந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. சரி. வரதராஜ பெருமாள் ஆலயத்துல தங்க பள்ளி இருக்கு. ஆமா, நம்ம தங்க வள்ளி இருக்கிறாள். தங்க பள்ளி. ஓ தங்க பள்ளி. இந்த பள்ளி அப்படியே ஒரு தேய்ப்பு தேய்ச்சி சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. சரி. நினைச்ச காரியம் நடக்கும். எல்லா நம்ம குடும்பங்களும் நல்லா இருக்கும். ஆமா, எல்லாரும் நல்லா இருப்போம். சரி. எங்க அந்த காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் ஆலயத்துல சிறப்பு. அந்த தங்க பள்ளி இருக்கு. அந்த கோட்டையை சுற்றி உள்ள சாமி கும்பிட்டு வலம் வரும்போது ஆமா, அதுல ஒரு சின்ன இப்படி இடுக்கு மாதிரி ஆட்கள் போய்கிட்டு இருக்காங்க. சரி. அதுல போய் அந்த பள்ளி அப்படி ஒரு தேய்ப்பு தேய்ச்சிருக்க. ஆமா, தேய்ச்சி பாதி தங்கத்தை சுரண்டி எடுத்துறணும். எடுக்கண்டா. ஆமா, கொஞ்சம் குதிச்சாத அப்படி ஒரு தேய்ப்பு தேய்ச்சிருக்க. உங்களுக்கு எப்படிமா எட்டிச்சு? எனக்கு எட்டிக்கிட்டாது. பெரிய ஆட்களுக்கும் எட்டும். சரி. இந்த மாதிரி கட்டை ஆட்களுக்கு இல்லையா, இந்த மாதிரி கட்டை ஆட்களுக்கு எட்டும். ஸ்கூல் கொண்டு போனாலும் எட்டாதியா. போற வழியில ஏணிபடி கொண்டு போனாதான் எட்டும். எல்லாரும் கேட்டாங்க எங்களுக்கு எட்டும், உனக்கு எப்படி எட்டிச்சுன்னு. ஆமா, ஒரு கூட 2 தேய்ப்பு தேய்ச்சி சாமியை கும்பிட்டேன். சரி. ஆமா. அடுத்தபடியாக என்ன அந்த காஞ்சிபுரத்துல ஏகாம்பர நாதருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். காமாட்சிங்கிறது எங்க அக்கா. காமாட்சிங்கிறது எங்க அக்கா. மதுரையில சொக்கனுக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். அந்த மீனாட்சிங்கிறது எங்க அக்கா. ஆமா, மதுரை மீனாட்சி எங்கள் அக்கா. சங்கரன் கோவிலே சங்கர நயினாருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். ஆவடையாத்தாங்கிறது எங்க அக்கா. ஆமா, நம்ம ஆவடையாத்தா. ஆடி தமசு காட்சி கொடுக்கிறாளே அந்த ஆவடையாத்தா. சரி. பொன்காசு விளைந்து வரும் நம்முடைய தென்காசி மாநகரத்திலே காசி விஸ்வநாதருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். மத்தியில உழவு. நம்ம உழவு உலகம்மா கோபுரவாசல்ல இருக்கல்ல. சரி. அந்த உலகம்மன் எங்க அக்கா. உலகம்மன் எங்கள் அக்கா. குற்றாலத்திலே குற்றால நாதருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். குழல்வாய் மொழிங்கிறது எங்க அக்கா. ஆமா, குழல்வாய் மொழி என்பது எங்க அக்கா. எங்கள் அக்கா. சரி. அடுத்தபடியாக பாபநாசத்துல பாபநாசருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். உலகம்மன்கிறது எங்க அக்கா. எங்க வீட்டுல 2 பேருக்கு பேரு உழவு. ஆமா, ஒரே உழவுதான். பாபநாசத்துல இருக்கிறவ பெரிய உழவு, தென்காசியில இருக்கிறவ சின்ன உழவு. சரி. திருநெல்வேலி டவுன்ல நெல்லையப்பருக்கு மனம் முடித்து கொடுத்திருக்கிறோம். காந்திபதிங்கிறது எங்க அக்கா. சரி. அந்த கன்னியாகுமரியில இருக்கிறாளே. ஆமா, அவ எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லி நான் என்றும் கன்னியாகவே இருக்கிறேன். ஆமா, அதனால் இந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு பேர் கன்னியாகுமரி என்ற பெயரோடு. சரி. அவ கன்னியாக இருந்ததனாலதான் அந்த இடத்துக்கு பேர் இன்னைக்கு கன்னியாகுமரி. ஆமா, கன்னியாகுமரி. அவ குமரியா இருக்கா பாத்தீங்களா. கன்னியாக குமரியாக. ஆமா, அவ பேரே வச்சாங்க. நம்ம பகவதி அம்மா மூக்குத்திய பாத்தீங்களா? அவ மூக்குல கிடக்கிற மூக்குத்தி இருக்குது. சரி. கடலுக்குள்ள மீன் பிடிக்க செல்பவர்கள் இந்த மூக்குத்தி ஒளியினால போவாங்க. ஆமா, மூக்குத்தி ஒளியினால வழி எறிஞ்சு திருப்பி வருவாங்க. இவ்வளவு அக்கால சொல்லியாச்சே. அந்த சாலப்பூர்ல அது எங்க அக்கா. அந்த அக்கா 20 வருஷம் ஆச்சு ஐயா. கிருஷ்ணன் சொல்றாருயா. நான் சொல்லல, கிருஷ்ணன் சொல்றாரு. சரி. எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அண்ணன் சொல்றாரு, கிருஷ்ண பரமாத்மா. சரி. அந்த அண்ணன் தான் இந்த வேஷத்துல வந்து நிக்கிறாரு. அந்த மாய கண்ணன் தான் இந்த வேஷத்துல வந்து நிக்கிறாரு. வல்லரக்கை பெண்ணு தான் பேசுறான்னு நிக்கா எல்லாம் வளையிலே காலாலே கோலத்தை போடுறான். நகத்தை கடிச்சு பிச்சுட்டான். ஆமா, பிச்சு 10 வரல அவனுக்கு காலையில பாக்கும் துணியை சுத்தி வச்சிருக்கு. பெண்ணை கண்டவுடன் பேதமை கொண்டான் வல்லரக்க. சரி. அப்ப என் பெருமாள் சொல்றாரு, வல்லரக்கா வல்லரக்கா அடி பெண்ணே நீ என் நாட்டுக்கு வரணும்னா. ஆமா, எனக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, மாடுக்கு மத்த வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சுகமி இருக்கு, ஆழ்வதற்கு நாடு இருக்கு, என்னோடு வந்தாயானா இளவரசியாக்கிடுவே. பெண்ணே என்னமா எனக்கு காற்றாடி பியானோ உண்டு, கண்ணாடி பீரோல் உண்டு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமத்தை வீடு இருக்கு, ஏழரைய கோபுரமா இளைப்பாறு மண்டபமா, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆள்வதற்கு நாடு இருக்கு, 10 கோபுரமா பளிங்கினால் மண்டபம் இருக்கிறது. ஆமா, பளிங்கினால் மண்டபம் இருக்கிறது. அதாவது என்னோடு வந்தால் என் நாட்டுக்கே உன்னை இளவரசி ஆக்கிருவேன் பெண்ணே. சரி. பெருமாள் சொல்றார், வல்லரக்கா வல்லரக்கா என்ன உன் நாட்டுக்கு கூப்பிடுறியே. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா. பெண்ணே ஒரே ஒரு நேரம் மட்டும் மூஞ்சி போச்சு பெண்ணே. தெரிஞ்சோ தெரியாம ஒரே ஒண்ணு மூஞ்சி போச்சு. பார்த்தாலே நீ மூஞ்சி போன மாதிரிதான்ப்பா இருக்க. இப்படி ஒரு அழகான பெண் இருக்குது தெரியுமா? நான் முதல்ல கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டேன். கல்யாணத்தை பத்தியே நான் நினைச்சிருக்க மாட்டேன் பெண்ணே.
என்னமா அப்படி இப்படி ஏமாத்துறது. ஆமா அது ஏமாத்து வேலை தானே. வல்லரக்கா என்னய்யா? நான் ஒரு பெண்ணுவ நாட்டுக்கு வர வேண்டுமானால் வேண்டுமையானால் அதோ தெப்ப குளத்துல போய் குளிச்சுட்டு வாடினாரியம் பெருமாள். ஆமா நல்ல தெப்ப குளத்துல 3 நேரம் முங்கி குளிச்சிட்டு வாண்ணா. பாவி பெண்ணுக்காக ஆசைப்பட்டு சண்டாள வல்லரகே தெப்ப குளானதிலே அமைதிராட வேணும் மல்லி ஒரு மங்குவானா ஓடி வந்து பார்ப்பானா மங்குவானா நின்று பார்ப்பானா தெப்ப குளத்துக்கு வந்தா வல்லரக்கே சரி ஒரு மங்குவானா 9 படிக்கு மேல வந்து நின்று பார்ப்பானா. ஆமா பெண்ணு நிக்கிறாளோ இல்ல போயிட்டாளோன்னு பாப்பானா. 2 முங்குவானா மறுபடி மேல வந்து பாப்பானா. சரி அந்த அழகான பெண்ணு நிக்கிறாளோ இல்ல போயிட்டாளோ நினைக்கிறான். 3 முங்குவானா பிறகு ஓடி வந்து பாப்பானா. சரி எதுக்கு பாப்பானா? எதுக்குமா? பெண்ணு நிக்கிறாளோ இல்ல போயிட்டாளோன்னு பாப்பானா. சரி அப்பயும் பெருமாள் சொல்றார் வல்லரக்கா குளிச்சிட்டியான்னார். நன்னா குளிச்சிட்டேன் பெண்ணேன்னா. பெண்ணே நான் நல்லா குளிச்சாச்சு. முதுகு நனைகிறியப்பா. பெண்ணே என் தலை நனைஞ்சிருக்கேன் தலைய பாரு. காக்கா குளிப்பு குளிச்சாச்சு. நம்ம பெறத்தை நிறைய கிலோ அதாவது நம்ம கோயிலுக்கு மாரியம்மன் கோயில், முப்படாதியம்மன் கோயில், வடகுத்தியால், வடகாசி அம்பாளுக்கு கொடையை நடத்துறோம். கொடை முடியும் போது அந்த கிடாயை விட்டுற சமயத்துல கிடாய்க்கு தலையில தண்ணி விடுதோம். ஆமா அத மாதிரி தலையில தண்ணி விட்டு நிக்காம எல்லாரும் வெட்டுத கிடாய்க்கு தலையில தண்ணி விடுவோம். அன்னைக்கு ஊர்ல தலையில விடல காலத்துக்கு ஒரு வாளிக்குல முக்குதாங்க. அது என்னைக்கு உட கொடுக்க சரி நாங்க அதால லேட்டு நாங்க தான் சொன்னோம் ஐயா தலையில தண்ணி விடுங்க முதல்ல. உடம்பெல்லாம் தண்ணி ஒரு குடம் தண்ணி ஊத்துங்கன்னோம். ஆமா நீங்க ஊத்துறீங்களா நாங்க வந்து ஊத்தட்டுமான்னு கேட்டோம். அதுக்கப்புறம் ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த உட கொடுத்தது. அத மாதிரி தலையில தண்ணி விட்டு நிக்கிறான் வல்லரக்கன். ஆமா ஏ வல்லரக்கா உங்ககிட்ட 3 சத்தியங்கள் பேர் சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதா? சரி எந்த கோயிலுக்கு போனோம் பண்ணேன்னா 3 சத்தியம் 300 சத்தியம்னாலும் தருவேன். கோயில போய் சத்தியம் பண்றது சத்தியமே அல்ல. சரி 2 பேரும் வாயால சொல்றதா சத்தியம் பண்ணாரியம் பெருமாள். என் நாடு ராட்சி அவற்றி உனக்கே தந்தே ஒண்ணு. என்ன சாஸ்தா பறக்க போறாரு. என்ன 11 மணிக்கு சாஸ்தா பறவை செய்ய சொன்னாங்க. மணியும் 11 ஆயிட்டு. சரி அதனால சாஸ்தா பறக்க போறாரு. அடுத்து அம்பாள் கதையை ஆரம்பிக்க போறோம். அதாவது என் நாடு ராட்சி அவற்றி உனக்கே தந்த இப்படி ஒரு சத்தியம். என் மனைவி நேசமுத்துவை அடியோடு மறந்து 2 வாங்கிய வரங்கள் அவற்றி உனக்கே தந்தேன் என்று வலதுகை தூண்டு வரலை எடுத்து உன் தலையை 3 சுற்றாக சுற்றி உன் தொண்டை குளிக்கு நேராக நிட்டு வாயா வல்லாரக்கா. ஏய் வரத்தப்படி பெண்ணேன்னா உடப்பா எனக்கு நேராகுது நாரி பெருமாள். என் நாடு ராட்சி அவற்றி உனக்கே தந்தே 1 2 என் மனைவி நேசமுத்துவை அடியோடு மறந்து 2 நான் வாங்கிய வரங்கள் யாவற்றையும் உனக்கே தந்தேன் என்று சொல்லி வல்லரக்கன் வலதுகை தூண்டு வரலை எடுத்து அவன் தலையை 3 சுற்றாக சுற்றி அவன் தொண்டை குளிக்கு நேராக நிட்ட அண்டரத்தில் பரகுதையா அரக்கனோட தலையதுதாயே கொடுத்தவாரோ வாங்கியல்லோ கோபாலேனோ வருகிறாரே அரக்கனுடைய தலை அந்தரத்திலே பறக்க ஈசன் கொடுத்த வரத்தை வாங்கிக் கொண்டு கோபாலன் ஈசனை தேடி வருகிறார். பெண் வேஷத்தை மாத்திட்டு கிருஷ்ணனாக வர்றாரு. மாய கண்ணனாக வருகிறார். நெத்தில திருநாமத்தை போட்டு காய் வேட்டியை கட்டி வரார். சரி அப்போ சிவபெருமான் கேட்டார் அத்தாரே கோபாலகிருஷ்ணா ஓ மைத்துனா ஈஸ்வரரே போன காரியம் என்னாச்சு? சிறப்பா முடிஞ்சதுப்பா. அரக்கன் கிட்ட வரத்தை வாங்கி விட்டு வந்து மைத்துனா ஈஸ்வரா என்ன நான் பெண் வேஷம் எடுத்து போறேன் கிருஷ்ண பரமாத்மா. சரி என்னை பார்த்து மயங்கி அரக்கன் வரத்தை கொடுத்து விட்டான். எப்படி ஐயா நீங்கள் பெண் வேஷம் எடுத்து உங்கள் அழகில் மயங்கி அரக்கன் வரத்தை கொடுத்து விட்டானா? நான் இப்ப கிருஷ்ண பெண் வேஷம் எடுத்தேன் வைங்க. சரி என் தங்கச்சி பார்வதியை கூட மறந்துடுவீங்க ஈஸ்வரா. சத்தியமா உங்க தங்கச்சி பார்வதியை நான் மறக்கவே மாட்டேன் ஐயா. அப்படியா? ஆமா அதாவது சத்தியம் பண்ணியாச்சு சிவபெருமான். சரி என் மனைவி பார்வதியை மறக்க மாட்டேன் நீங்க சத்தியமா பெண் வேஷம் எடுங்க. ஆமா சிவபெருமான் முன்னாலே நின்று கிருஷ்ண பரமாத்மா பெண் வேஷம் எடுக்கிறார். அப்படி எடுக்கும் போது அவர் எப்படி பெண் வேஷம் எடுக்கிறார் பாருங்க. அதாவது பெண்ணுனா பெண்ணு அப்படி ஒரு அழகான பெண்ணாக வேடம் எடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா. அவர் எப்படி பெண் வேஷம் எடுக்கிறார் பாருங்க. எப்படி அம்மா அவர் கொத்தை கொத்தாகவே முத்தைகள் தூக்குகின்ற கோப்பு கதிர் அழகாயே
பூவை போல விடக்கின் மூக்கின் அழகாயே வெடுத்திடாமல் திடுத்திடாமல் மெல்ல நடந்த நடையாயே பச்சை பச்சை என்று கண்ணப்பா கட்டுகின்ற பட்டு சேலை அழகாயே பத்தரமற்ற தங்கம் சத்தேர வேலை செய்த பொட்டு தாலி அழகாயே கிருஷ்ண பரமாத்மா அழகுன அழகு அப்பேற்பட்ட அழகாக பெண் வேஷம் எடுத்தார். ஏ அழகுனா அழகு கொள்ளே அழகு 32 லட்சணங்களை புரிந்திருக்கிறார். சரி. அப்போ சிவபெருமானுக்கு செய்து கொடுத்த சத்தியம் மறந்து போய்விட்டது. ஆமா அது அப்பதே காத்துல பறந்து கிழக்க போயிட்டு சரி தாண்டி போயிட்டு ஆமாமா அடி பெண்ணே என்று கிருஷ்ணனை கட்டி பிடிக்க சரி. இந்திரியம் கிளை விழ கீழே விழ பூமியிலே விழுந்துதானா நருஷேர் முடித்து விடும் என்று ஆமாம்மா கையிலே வாங்கிய கண்ணன் கம்பகி ஆற்ற கரையிலே வந்த கண்ணன் கையை திறந்து பார்த்தார். அப்படி பார்க்கும் போது புழு போல தெரிந்தது. சரி சி என்றார் சுணங்க வந்து பிறந்தது. ஆமாம்மா ஆ என்றார் ஆலி வந்து பிறந்தது. சரி யோகோம் என்று கையை தட்டிய போது யார் யாரம்மா வந்து பிறக்கிறார் அங்க ஐயனுடைய ஐயானோ வந்து பிறந்தார். ஐயனுடைய ஐயானோ வந்து பிறந்தார். சோதிமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். சோதிமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். சோதிமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். சோதிமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். பட்டமடையார் ஐயானோ வந்து பிறந்தார். பட்டமடை ஐயானோ வந்து பிறந்தார். சமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். சமுத்து ஐயானோ வந்து பிறந்தார். ஆரியக சாஸ்தாவு வந்து பிறந்தார். ஆரியக சாஸ்தாவு வந்து பிறந்தார். குளத்துப்புழை ஐயானோ வந்து பிறந்தார். குளத்துப்புழை ஐயானோ வந்து பிறந்தார். வேந்தனண்டார் ஐயானோ வந்து பிறந்தார். வேந்தனண்டார் ஐயானோ வந்து பிறந்தார். பொன்வண்டு சாஸ்தாவு வந்து பிறந்தார். பொன்வண்டு சாஸ்தாவு வந்து பிறந்தார். புலிக்குட்டி ஐயானோ வந்து பிறந்தார். புலிக்குட்டி ஐயானோ வந்து பிறந்தார். லால் ஐயனார் வந்து பிறந்தார். லால் ஐயனோ வந்து பிறந்தார். கேள் ஐயனோ வந்து பிறந்தார். கேள் ஐயனோ வந்து பிறந்தார். அப்படி 21 ஐயனுக்கு அண்ணாவியாகிய ஆமாம்மா சொரிமுத்து ஐயனார் வந்து பிறந்தார். ஐயனுடைய ஐயனாரோ 21 தேவதையா 61 சுட்டுறவோ அதாளி போடுதையா நாளே போனோலா பதித்த தாழ்வனமா ஐயனுக்கும் ஐயனாரே சொரிமுத்து ஐயனாரோ நாளி நல்ல போனாரோ ஐய சாஸ்தாவோ நல்ல குதிரையிலே வேகமாக வருகிறாரே அசிநாயகர் பிடித்து நல்ல சபட் பிடித்து அடைவாரார் ஐயனாரோ ஐயனாரோ முன்னடக்க படைகள் விட்டுணர சிமலர் கபழுகின்ற சுரட்டை நகரதியிலே அம்மன் வாசலிலே ஐயனார் தன் பிறந்தார் 21 60 பத்திக்காரனுமாக இடத்திலே வந்து அம்பாளுடைய வாசலிலே காவல் புரிந்து வருகின்றார். யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.